Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி செவ்வந்தி பூ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜடவேணி ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செவ்வந்தி பூவோட காம்பு இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வேணிக்கு நமக்கு தண்டு தேவைப்படாது, அதனால இந்த மாதிரி கரெக்டாக தண்டோட ஓரத்தில் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அதில் இருக்க எல்லா பூக்க தண்டையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வேணி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 பூ போதும். அழகாக நம்ம சூப்பராக வேணி நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், எல்லா பூவோட தண்டும் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி பூவை அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜடவேணி கட்டுறதுக்கு. அல்லாமல் நோட் புக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் நோட் புக்கு. இனி நம்ம பூ கட்டுறதுக்கு த்ரெட் யூஸ் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி நீங்கள் லாங் நோட் எடுத்தாலும் கேலண்டர் எடுத்தாலும் அதோட நீள்வாக்கில் இந்த மாதிரி த்ரெட்டை டபுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. நீளமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நீள்வாக்கில் தான் இந்த மாதிரி தான் லென்த்து கூடுன பக்கத்தில் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் பூவை கட்டுறதுக்கான த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம எந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஓரத்தில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டியாச்சு. இனி நம்ம பூ கட்டுறதுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் நூல் எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இனி நம்ம இந்த நூலுக்கு மேலே தான் பூவை வச்சு கட்ட போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான். நான் கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் வேறு கலர் என்ன கலராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி கரெக்டாக பூவை அந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூக்கு சென்டரில் அந்த த்ரெட் வரணும். கரெக்டாக பூவை வச்சு அந்த சென்டரில் அந்த த்ரெட்டு வர மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம கட்டக்கூடிய த்ரெட்டும் கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். பூவோட சென்டரில் த்ரெட்டு வந்தால் தான் நமக்கு கட்டி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான் சிம்பிள். நம்ம பூ கட்டியாச்சு. அதே மாதிரி தான் சேம் மெத்தடில் ஃபுல்லாகவே நம்ம பூ கட்ட போகிறோம். அந்த த்ரெட் கரெக்டாக பூவோட சென்டர் பகுதியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். கரெக்டாக சென்டரில் த்ரெட் வர மாதிரி வச்சுட்டு நாட் போட்டால் போதும். பூ கொஞ்சம் நெருக்கமாக அழகாக கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தடில் தான். இந்த மாதிரி ஜடவேணி கட்டுறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக கட்டிடலாம். உங்களுக்கு என்ன கலர் ஜவந்தி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய கலராக ஜவந்தியெல்லாம் கிடைக்குது மார்க்கெட்டில், பூ மார்க்கெட்டில். நீங்கள் அந்த கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஜடவேணி கட்டிக்கலாம். கலர் பூ கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் பூ வச்சு கட்டிடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், நம்ம இப்போ பூ கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது 2 நாட் கூட போட்டுருங்க. இந்த மாதிரி 2 நாட் கூட போட்டு நம்ம முடிச்சிடலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வேணி கட்டி முடிச்சாச்சு பூவை வச்சு. இனி நம்ம இதோட பின்பக்கம் பாருங்கள், அந்த அட்டையோட பின்பக்கம் இந்த மாதிரி த்ரெட் நான்
கட்டியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். இதோட சென்டர் பக்கம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. பாருங்கள், கரெக்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சென்டரில் இந்த மாதிரி தான் வரும். 2 சைடும் த்ரெட் இருக்குது. அதனால நீங்கள் வந்து வேணி வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ஹேர்லலாம். பாருங்கள், ஜடவேணி வந்து இந்த மாதிரி அழகாக வரும். இதில் வந்து நம்ம இனி வந்து ஸ்டோன் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். அப்போ இன்னும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம எந்த ஸ்டோன் எடுத்துருக்கோமோ அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பூவோட சென்டர்லேயும் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். ஒவ்வொரு பூக்கு சென்டர்லேயும் ஸ்டோன் வர மாதிரி கரெக்டாக ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும்போது ஜடவேணி பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கம் வச்சு ஒட்டிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் ஜடவேணி ஈஸியாகவே கட்டி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ட்ராமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஜடவேணி கட்டுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜடவேணி கட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.